ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது எங்களோட ட்ரீம் மேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏரியா கடையில் இருக்க ஒரு கொத்தும், அதே மாதிரி மட்டக்குழியிலே ரொம்ப ஃபேமஸான ராயல் பார்பிக்யூ அப்படிங்கிற ஹோட்டலில் இருக்க ஒரு கொத்தையும் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ப்ரைஸ் வைஸ், பேக்கேஜ் வைஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஏரியா கடையில் வாங்கின சிக்கன் கொத்தோட பேக். இது ராயல் பார்பிக்யூ அப்படிங்கிற கடையில் எடுத்தது கொத்து. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து இது வந்து 550 ருபீஸ் சிக்கன் நார்மல் கொத்து. அதுக்கு ஒரு கறி பேக்கெட் ஒன்று தந்துருக்காங்க. ஓகே, ராயல் பார்பிக்யூவோட பிரியாணி. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? ஓகே, நான் உங்களுக்கு காட்டுங்க. 680 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க சிக்கன் கொட்டை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கறி பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போர்ஷனும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ பேக்கேஜிங் வைஸ் உங்களுக்கு தெரியும், எப்படியுமே ராயல் பிரியாணி கடையில் தான் ஒரு நல்ல பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மல் தான் ரெண்டுமே. இதோட எதுவுமே உங்களுக்கு ரெண்டு கொத்தையும் எடுத்தோம். அதுக்கு சில்லி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு சில்லி பேஸ்ட் இல்லை. அதே மாதிரி அதுக்கு ஒரு கறி பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாமா? ஓகே, சரி, நீங்கள் அதை சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்றேன். நல்லா ஸ்மெல் வருது. ஏன்னா இந்த ஏரியா கடையில் இருக்க இந்த கொத்து வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏரியாவில். ஸோ அதனால தான் அங்கே ஆர்டர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆவி பறக்குது, சுட சுட இப்போவே போயிட்டு வாங்கிட்டு வந்தது. இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொத்து சாப்பிட்ற நேரம் செம்மையாக இருக்கும்ல. எப்படி இருக்கு? அது வேறு லெவலில் இருக்கா? ஸ்மெல் வைஸ் ரெண்டுமே நல்லா ஸ்மெல். இதோட ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் ஒன்று வருதுன்னா, இல்லை ஏதோ ஒரு வேறு ஏதாவது மசாலா ஏதாச்சும் போட்டிருக்காங்க போல். அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வருது. இதுலேயும் ஓகேயான ஒரு ஸ்மெல் தான் வருது. ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா ஸ்பைசியாக இருக்குது. அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதோட டேஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்கு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குண்ணா. மசாலா ஏதோ டிஃபரெண்ட்டாக இருக்குது. நினைக்கிறேன் ரொம்ப மூட்டை கொச்சிக்காய் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது. உரப்பு சாப்பிட்ற ஃபுட் லவர்ஸ்க்கு இந்த கொத்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த கொத்தோட டேஸ்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இதில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று வருது. மசாலா எல்லாம் அளவாக இருக்குண்ணா, அளவாகவும் இருக்குது. உப்பு கணக்காக இருக்குது. உரப்பும் பெருசாக இல்லை, கணக்காக மீடியம் லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பைசி வைஸ் இது ஸ்பைசி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஓவரால் ஓகேவாக இருக்குது. ஸோ சிக்கன் வந்து இதில் வந்து அதுலேயே போட்டு உடச்சி தந்துருக்காங்க. அதெல்லாம் சிக்கன் எப்படி இருக்குது? ஓகே, சிக்கன் பீசஸ் இதில் நிறையா இருக்குண்ணா. சிக்கன் பீசஸ் இதில் நிறையா இருக்குது.
ஸோ இதில் ஓரளவு தான் இருக்குது. ஓகே, சிக்கன் சாப்பிட்டு போவோம். ஃப்ரை பண்ண சிக்கன் தான். ஸோ நல்லா குக் ஆகிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த கொத்தில் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணதில் ரோஸ்ட் பண்ண சிக்கன். ஸோ ரோஸ்டட் சிக்கன், இது வந்து ஃப்ரை பண்ண சிக்கன். ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ எது நல்லா கொஞ்சம் சிக்கன் ரைஸ் நல்லா இருக்குண்ணா. சில்லி பேஸ்ட்டும் இருக்குது இல்லை. ட்ரை பண்ணுறது உங்களுக்கு இது ரொம்ப செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்பைசி ரொம்ப சாப்பிடுவீங்களே. கிரேவி கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணுவோமா? ஸோ ரொம்ப உரப்பான ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கிரேவியோடு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது முதல்ல சாப்பிட்டதை விட. எப்படி இருக்குது? கிரேவி போட்டிங்களா? இது கிரேவி சாப்பிடுதா? கிரேவியோட கிரேவி எப்படி இருக்கு? கிரேவிக்கு கிரேவி நல்லா இருக்குண்ணா. அதோட கிரேவி போட்டதும் இது டேஸ்ட் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் இது கிரேவி போட்டதும் சேம் அதே டேஸ்ட் தான், நோ டிஃபரன்ஸ். பட் நல்லா இருக்கு. ஓகே, செம்ம ஸ்பைசியான ஒரு கொத்து. எப்படி இருக்காது? ஸோ எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா இந்த கொத்தை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த மழை டைமுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ சிக்கன் பீசஸ் நிறையா போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அதே மாதிரி இந்த ராயல் பார்பிக்யூ கொத்து எடுத்துட்டிங்கன்னா ஸோ டேஸ்ட் வைஸும் சரி, போர்ஷன் வைஸும் சரி, இந்த கொத்து கொஞ்சம் ஸ்பெஷலானது. இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இது இருக்குது. செம்மையாக இருக்கும் உண்மையிலுமே, ரியலி. ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த கொத்தை. அதே மாதிரி ஏரியா கடை கொத்தும் ஏரியாவில் உள்ளவங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொத்து தான். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஸோ இதோட குவான்டிட்டி வைஸ் இது ஒருத்தருக்கு சாப்பிட முடியும். பட் இந்த கொத்து 2 பேரால் சாப்பிட முடியும்னா, இப்போ 2 பேரால் இந்த கொத்து சாப்பிட முடியும். ஸோ ப்ரைஸ் வந்து இது வந்து 550 ரூபா. இது எவ்வளோ? 1080 ரூபா. ஸோ நார்மலி 2 பர்சன் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல கொத்து 1080 ரூபா. ஸோ ஒரு ஆள் வயிறு ஃபில்லாக சாப்பிடக்கூடிய கொத்து வந்து 550 ரூபா. ஸோ எங்களோட ஃபஸ்ட் வீடியோ இது தான். ஸோ ரிவ்யூ வைஸ், டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ ஓவரால் கொடுக்குற காஸ்ட்டு பார்த்தா இந்த கொத்து இருக்குது. அதே மாதிரி இதுவும் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல கொத்து தான். ஸோ தேங்க்யூ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இதை விட நாங்கள் பெட்டராக பண்ணுவோம். சரி, ஸோ ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் அதை தம்ஸ் அப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் திருத்திக்கிட்டு நாங்கள் திரும்பவும் வரோம். ஸோ தேங்க்யூ, பாய்.